வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் வடமராட்சியில் ஆணொருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. நெல்லையடி புறாப்போருக்கி ஆலடி எரிபொருள் நிலையத்துக்கு அண்மையாக உள்ள வெற்றுக்காணி ஒன்றிலிருந்து இச்சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் 65 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் காணப்பட்டமை தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாடாளுமன்ற மரபுகளுக்கு மாறாக செயற்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது தற்காலிகமாக தடையொன்றை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட அறிக்கைகளை ஆடியோ, வீடியோ மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் நேரடியாக ஒளிபரப்புவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக சபாநாயகர் இதன்போது தெரிவித்தார். தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட இழிவான மற்றும் அவமதிக்கும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவ்வப்போது தெரிவிக்கும் அவமதிக்கும் அநாகரிகமான மற்றும் இழிவான கருத்துக்கள் கன்சர்ட் பதிவுகளில் இருந்து நீக்கப்படும் என்றும் சபாநாயகர் அறிவித்தார். அதன்படி நாளை முதல் மே 8ஆம் திகதி வரை நடைபெறும் 8 நாள் நாடாளுமன்ற அமர்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் அறிக்கைகளை பதிவு செய்வதை நிறுத்தி வைப்பது அமுல்படுத்தப்படும் எனவும் அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரின் நடத்தையின் அடிப்படையில் இந்த தற்காலிக இடைநீக்கம் நீக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் மேலும் பரிசீலிப்பதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பெற்றிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தின்னகோன் இன்று மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமுல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை கோரி தேசபந்து தின்னகோன் தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் தீர்மானித்தது. அதன்படி தேசபந்து தின்னகோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது. இதற்கு அமைய அவர் இன்று காலை மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தின்னகோன் நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் 2023ஆம் ஆண்டு வெலிகமவில் W15 உணவகத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று மாலை மாத்தறை நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆடுகையின் ஆதங்கம் நியாயமானது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் விரைவில் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவர் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதிக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். இல்லையில் நாம் வீதிக்கு இறங்குவோம் என்று கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆடுகை முன்னதாக தெரிவித்திருந்தார். கர்தினாலின் அறிவிப்பு தொடர்பில் நேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே கர்தினாலின் ஆதங்கத்தை தவறாக எடுக்கவில்லை, அவருடைய நிலைப்பாட்டை புரிந்து கொண்டுள்ளோம் என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்து அவர் எந்த ஒரு பிரச்சனையின் போதும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் மனதளவில் பெரும் துயரத்தை எதிர்கொள்ள நேரிடும். அந்த சமூகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு அது தீராத கவலையை அளிக்கும். அந்த வகையிலேயே கத்தோலிக்க மக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் பேராயரின் அதிருப்தியும் கவலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையே. அரசாங்கம் என்ற ரீதியில் எமக்கும் அதற்கான பொறுப்பு காணப்படுகின்றது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளின் முன்னேற்றத்தை கூறுவதை விட அதன் அடிப்படையில் எடுக்கப்படவுள்ள சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விரைவில் அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்தி ஆர்சி அமைத்த கொலையாளிகள் சாட்சியங்களை அளித்துள்ளனர். எனவே மீண்டும் அந்த விசாரணைகளை மேற்கொள்வது இலகுவான விடயமல்ல. எனினும் இந்த கொடூர சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றார். இந்தியாவின் மகத்துவத்தை மகா கும்பமேளாவின் வடிவில் முழு உலகமும் கண்டதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் மகா கும்பமேளா தொடர்பாக உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மகா கும்பமேளாவில் ஒரு தேசிய விழிப்புணர்வை நாங்கள் கண்டோம். இது புதிய சாதனைகளுக்கு ஊக்கமளிக்கும். மகா கும்பமேளாவில் சுமார் 66 கோடி பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிரான்சின் மக்கள் தொகையை விட இது சுமார் 10 மடங்கு. மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடாத்துவதற்கு வழிவகுக்கும்
பூத்த நாட்டு மக்களுக்கு நான் தலை வணங்குகின்றேன். மகா கும்பமேளாவின் வெற்றி எண்ணற்றோரின் பங்களிப்புகளின் விளைவாகும். இந்தியா, உத்தரப்பிரதேசம் மற்றும் பிரயாக்ராஜ் மக்களுக்கு நன்றி கூறுகின்றேன். கடந்த ஆண்டு அயோத்தியில் நடைபெற்ற பிரதிஷ்டை விழாவின் போது அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு நாடு எவ்வாறு தயாராகி வருகின்றது என்பதற்கான ஒரு பார்வையை நாங்கள் பெற்றோம். மேலும் ஒரு வருடம் கழித்து இந்த மகா கும்பமேளாவின் ஏற்பாடு நம்மையும் தேசத்தின் கனவையும் பலப்படுத்தியுள்ளது என்றார். ஹோண்டுராஸ் கடற்கரையில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் பிரபல ஹரிஃபுனா இசைக்கலைஞர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்றிரவு ரோட்டன் தீவில் இருந்து பிரதான நிலப்பகுதி நகரமான லாசிவாவுக்கு சென்று கொண்டிருந்த லான்சா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கடலில் விழுந்து நொறுக்கியது. விபத்தின் போது விமானத்தில் 17 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்தனர். அவர்களில் 5 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விமானம் முழு உயரத்தை அடைய தவறிவிட்டதாகவும் கடலில் மோதிய பின்னர் விரைவாக மூழ்கியதாகவும் உயிர் பிழைத்தவர்களை உள்ளூர் மீனவர்கள் மீட்டதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக ஹோண்டுரான் சிவில் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நோன்பு கடைபிடித்த பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் வெப்பத்தின் தாக்கத்தால் மைதானத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த 40 வயதான ஜூனைத் ஜாபர் கான் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த வீரர் ஆஸ்திரேலியாவில் குடிபெயர்ந்து அங்குள்ள ஓல்ட் கான்கார்டியன்ஸ் கிளப் அணியில் விளையாடி வந்துள்ளார். இவர் கடந்த மார்ச் 15 அடிலெய்டில் உள்ள கான்கார்டியா கல்லூரியில் நடந்த ஓல்ட் கான்கார்டியன்ஸ் ஏலா பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஓல்ட் அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் பங்கேற்றார். இதன்போது அவர் வெறும் தண்ணீர் மாத்திரமே குடித்து விளையாடியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஜூனைத் ஜாபர் கான் துடுப்பாட்டம் செய்து கொண்டிருந்த போது வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் திடீரென மைதானத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து உடனடியாக அவருக்கு மருத்துவ உதவிகள் வழங்கியும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். குறித்த சம்பவம் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.